காந்தி அமைச்சர் திமுகவில் என்ன சொல்லியிருக்காரு, போன பிறவியில் பாவம் செஞ்சால் தான் இந்த பிறவியில் ஆம்பளை பையன் பிறப்பாங்க, போன பிறவியில் புண்ணியம் செஞ்சால் தான் இந்த தடவை பெண் குழந்தைங்க பிறப்பாங்க. இதே கருத்தை விஷ்ணுங்கிறவர் சொன்ன உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டீங்க, 2-3 கேஸை போட்டீங்க. இன்னும் கையை ஒடிக்கலை, அது எப்போ ஒடிக்கலைங்கன்னு தெரில. இன்னும் குண்டர்கள் சட்டத்தில் போடல, அது எப்போ போட போகிறீங்கன்னு தெரில. உங்கள் அமைச்சர் பேசுனது மட்டும் எந்த வகை? ஸ்டாலின்கிட்ட கேட்குறேன், உதயநிதிகிட்ட கேட்குறேன், உங்கள் அமைச்சர் பேசுகிறது எந்த வகை? முன் ஜென்மத்தை பற்றி அவர் பேசலையா? முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் இது மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பாங்கன்னு விஷ்ணு சொன்னார். அதை விட மோசமான கருத்து, முன் ஜென்மத்தில் பாவம் செஞ்சால் மகனாக பிறப்பான்ங்கிறது ஒட்டுமொத்த ஆண் சமுதாயத்தையே இழிவுபடுத்தக்கூடியது இல்லையா? அமைச்சர் காந்தியை கைது பண்ணலையா? அவர் மேலே ஒரு 10-20 கேஸ் போடலையா? கையை ஒடிச்சு பேண்டேஜ் கொண்டு வரலையா? குண்டர்கள் சட்டத்தில் அடைக்கிறது இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குனாங்க. அப்பா போன ஏதோ பகுத்தறிவாதிகள் சில பேர் பேசுனாங்களே ஒருத்தங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் இதெல்லாம் நம்பக்கூடாது, இது மூடத்தம்னா. அந்த பேசின பகுத்தறிவாதிகள்லாம் கூப்பிட்றேன், எங்கே போனீங்க? பகுத்தறிவாதிகள் எல்லாம் எங்கேப்பா போனீங்க? இது பகுத்தறிவுக்கு உட்பட்டதா இல்லை அப்பாற்பட்டதா? ஆண்களை பாவம் செஞ்சால் தான், அப்பா அம்மா பாவம் செஞ்சால் தான் ஆம்பளையாக பிறப்பான்னு சொல்கிறது மிக கேவலமான விஷயம் இல்லை. ஓடி ஒழிஞ்சிட்டாங்க எல்லாம் அந்த பகுத்தறிவுக்கு எதிராக பேச. ஒரு செல்வராகவன் ஒரு டைரக்டர், அவர் பெருசாக அதை எப்படி சொல்கிறதுன்னு இப்போ நான் கேட்குறேன். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆம்பளைங்களுக்கே இப்படி தான் முன்பிறவி பாவம் சொல்கிறதுக்கு என்ன? வாயை தரங்க. எல்லாம் ஜால்ரா அடிக்கிறது இந்த ஆளுங்கட்சிக்கு காரியம் நடக்கணும்னு. வெக்கங்கெட்ட சமுதாயம். இப்போ அந்த கெட்ட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாதிரி மோசமான ஆளுங்க, மனசாட்சி இல்லாதவங்க சப்போர்ட் பண்ணி பேசின அத்தனை பேரும் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறது தான். அமைச்சர் காந்தியை உடனே கைது செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த ஆண்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தின காந்தியை உடனடியாக அமைச்சரவை விட்டு நீக்க வேண்டும். அவரை கைது செய்து உள்ளே தள்ளணும். மற்ற விஷ்ணுவை நீங்கள் குண்டர்கள் சட்டத்தில் போட்டால் அதே காந்தியவும் நீங்கள் குண்டர்கள் சட்டத்தில் கைது செய்யணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்தது செல்வ பெருந்தகை. அவர் எனக்கு சரியாக போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலைங்கிறார். இவர் கொலைகேசில் சம்மந்தப்பட்டு போலீஸு இவரை உதைச்சாங்க. என்ன எப்படி உதைப்பாங்கன்னு தெரியும் போலீஸு. காலத்தின் கோலம். போலீஸ்கிட்ட கொலைகேஸுக்கு அடி வாங்கினவரே இவர் போலீஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? அவருக்கு பார்த்துருப்பான் போலீஸ்காரன் நிறையா பேர். இந்த ஆளுக்காடா, இந்த ஆளை நம்ம தானே உதைச்சோம், இந்த ஆளுக்கு போய் நம்ம எப்படி பாதுகாப்பு கொடுக்குறதுன்னு விட்டுட்டு போயிருக்கான். உடனே குதிக்கிறார். அது எப்படி இந்த வீடியோ பாருங்க, என்ன பேசுகிறார். எங்களை மாதிரி ஆளுகளுக்கே இந்த மாவட்டத்தில் பாதுகாப்புலாம் வேற யாருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல? நீங்கள் தான் கொலைகேஸில் சம்மந்தப்பட்டு போலீஸில் அடிச்சிருக்காங்களே, அவங்ககிட்டே போய் பாதுகாப்பு கேட்டால் அவங்களுக்கு மனசாட்சி கொடுத்தாதா? அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவருக்கு எதிர்கட்சியை சேர்ந்தவருங்கிறதுக்காக ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவருங்கிறதுக்காக போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாரு. அது எனக்கு வேணான்ட்டார். கேட்டால் எனக்கே அசிங்கமாக இருக்குது, இவங்ககிட்ட நான் எத்தனை தடவை உதவ வாங்கியிருக்கேன், அவங்களே எனக்கு அப்படின்னு சொன்னவர் இப்போ மறுபடியும் போலீஸ் பாதுகாப்பு கேட்பது வேடிக்கையிலும் வேடிக்கை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யப்படுது. அடுத்தது பொன்முடி காமெடி. அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் ரொம்ப குஷியாகி போயிடுச்சு. என்னென்னா, முதல்ல பொம்பளைங்களோடெல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடினார். நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாம் திருப்பி பாருங்கள், மறந்துருப்பீங்க. பொம்பளைங்களோடெல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடினார். டான்ஸ் ஆடின ஒரு வாரத்தில் 3 வருஷம் ஜெயிலுன்ட்டார் ஜெயச்சந்திரன் ஜட்ஜு. மனைவியோடு போய் அங்கே தேம்பி அழுதார். ஐயா எங்களுக்கு குறைஞ்ச தண்டனை கொடுங்கன்னு தேம்பி அழுதார். ஆடின ஒரு 10 நாள்லையே. அதுக்கப்புறம் போனார், இதில் பார்த்தார், சுப்ரீம் கோர்ட்டு போனார். அங்கே ஒரு 40-50 கோடியை செலவு பண்ணி எல்லாத்துக்கும் ஸ்டே வாங்கிட்டு திருப்பி கவர்னருக்கு முன்னாடியே அதுதான் இருக்கார் ஸ்டாலின். இந்த மாதிரி வேலையை செய்கிறது ஸ்டாலினை தவிர யாராலையும் முடியாது. தீய சக்தி அப்படின்னு எம்ஜிஆர் கருணாநிதியை சொல்லுவார். அதே தீய சக்தின்னு நம்ம இன்றைக்கி ஸ்டாலினை தான் சொல்கிறோம். கெட்ட விஷயங்களை பண்ணுவதில் மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லாமல் அவருக்கு இணை யாருமே கிடையாது. ஊழலில் 3 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கியவருக்கு மனசாட்சி இல்லாமல் திரும்ப மந்திரி பதவி எடுக்க வச்சார். அப்போ ஒரு குஷியாக ஆகலையா? ஆக மாட்டாரா?
அதனால் என்ன பண்ணார், பொண்ணுங்களோட ஆடினவர் அதுக்கப்புறம் வண்டியில் உட்காந்துக்கிட்டே ஆடினார். இந்த வீடியோவே பாருங்கள், வண்டியில் உட்காந்துக்கிட்டே ஆடினார் தேர்தல் பிரச்சாரத்தப்போ. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாகி கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டார். கபடி விளையாடுறார். 72 வயசாச்சு. கபடி ஒரு முரட்டுத்தனமான கேம். அது இளைஞர்கள் தான் விளையாடுவாங்க. விளையாடுறவங்க பூரா இளைஞர். ஆனால் இவர் கபடி எவ்வளோ அழகாக விளையாடுறாரு பாருங்க. அழகாங்கிறான், எவ்வளோ அசிங்கமாக விளையாடுறாரு பாருங்க. ஏன்னா வேஷ்டி கட்டி கபடி விளையாடின ஒரே அலுவலர் தான். இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஆஃப் ட்ரையர் போடணும் கபடிக்கு. அதில் கபடியை போட்டு ரொம்ப சிறு விளையாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், இவருக்கு பொன்முடிக்கு தயவு செய்து நீங்கள் ஒரு அடுத்த தடவை நீங்கள் விளையாடணுன்னு நினச்சிங்கன்னா குத்துச்சண்டையில் விளையாடுங்க. நான் இந்தியா ஒலிம்பிக்கில் நம்ம இந்தியாவிலேருந்து போன ஒலிம்பிக் வீரர்களை கூட்டிகிட்டு வரேன். அவரோட போய் குத்துச்சண்டை வாங்க. அதோட தமிழ்நாட்டை பிடிச்ச சனியும் ஒளியும் உங்களை மாதிரி ஊழல் பண்ண மந்திரிகளுக்கு விடை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து.